Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டி ஹேண்ட் சேனல்ல இருந்து எலெக்ஷன் 2026 கொடுமைகள் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதேதான் மாட்டிக்கல ஓடுதுல்ல. ஐயோ ஆமாங்க, இது சொல்லி ஆகணுமே. நம்ம எதுக்கோலாம் அப்பாடா அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருக்கோம்ல. இது முடிஞ்சதும் அப்படி ஒரு நிம்மதி அப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. இல்லைங்க, எனக்கு இந்த ஆட் பார்த்து அதே மைண்ட்ல ஓடிக்கு. என்ன மீறி நான் பாட்டு பாடுனேன் ஸ்டாலின் தொடர்ந்து இல்லடா நீயுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம தம்பிக்கிட்ட வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு யூடியூப். நீ குர்றாடே என்னால் முடியல, அந்த ஆடு முடிகிற வரைக்குமாவது குர்றா, நான் குத்துட்டு நான் திரும்ப கூட குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஐடி வாங்கி வச்சுக்கிறேன். எப்பா அது சும்மா நம்ம எங்கன்னா ஏதாவது வேலை செய்யணும், இப்போ எடிட் பண்ணுக்கிறோம், என்ன மீறி அந்த பாட்டு பாடுனுக்கிறேன். அது அப்படியே மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்குங்க, வச்சு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் இது எதுவுமே இருக்காதுல. நிறைய பேர் நிம்மதியாகிறோம். ஆடு வந்துகிட்டே இருக்குன்னு இதுக்கப்புறம் அந்த தொல்லை உங்களுக்கு இருக்காது. திரும்ப மாட்டேன் ஏற்றி இந்த பாட்டே தெரியாதுங்க. கடைசி 2 மாசமா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. சோசியல் மீடியா பக்கம் போனாலே ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கட்சிக்கு போடுங்க, அந்த கட்சிக்கு போடுங்க, இந்த கட்சியில இந்த பிரச்சனை இருக்கு, அந்த கட்சியில அந்த பிரச்சனை இருக்கு, குடும்பத்துக்குள்ளே நடக்குது, அப்பா பொண்ணுக்கு, பெரியவர்கள் வரை எல்லாருமே அரசியல் பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம யாருடா ஓட்டு போடலாம் ரொம்ப யோசிச்சு டென்ஷன் ஆகி பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு வழியா இந்த தேர்தல் முடிஞ்சிருச்சு. நானும் என்னோட ஓட்டை போட்டுட்டேன். எப்பா முடிஞ்சிச்சுடா. ஆடு இதுக்கப்புறம் வராதுல. நீ வேற போய் டிஎம்கே ஆடு வருது, 2 ஆடு வரும்ல, அடுத்த ஆடு ஏடிஎம்கே ஆடு வருது. வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எலெக்ஷன் அன்னைக்கு நடந்த சில சம்பவங்கள். 4 பேரை நச்சென்று பிடித்து விட்டேன், பென் டிரைவில் போட்டு கொண்டு வந்திருக்கிறேன், பார்க்கிறீர்களா? போடுங்கள். நான் எலெக்ஷன் அன்னைக்கு காலையில எழுஞ்ச உடனே மொபைலை பார்த்தேன். இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணதும் நான் பார்த்த முதல் மனிதர் தல அஜித் தான். நாளை 6:54 மணிக்கு பதிவான தமிழ்நாட்டின் முதல் ஓட்டு. அப்புறம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. எலெக்ஷன்லயும் தானே 7 மணிக்கு நான் போய் கரெக்டா ஓட்டு போட்டுறாரு. எலெக்ஷன் அதை பத்தி நான் வரும் பார்த்தா அஜித் சார் தான் ஃபுல்லா கேஸ் கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். அவர் ஹோம்லேண்டரை மாத்த என்னன்னு தெரியல, எல்லாரும் இவரை வீடியோ எடுத்துட்டாங்க, இவரும் பதிலுக்கு வீடியோ எடுத்துட்டாங்க. நான் எடுக்கிறேன் பாரு உன்னோட சூப்பரா ரிப்போர்ட்டுக்கு. கோவமா இருக்கு ஃபேஸ். கேப்சர் பண்ணி வாங்கி எல்லாரும் மாட்டீங்க. நான் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், எதுக்காக அவர் வீடியோ எடுத்தாரு என்னங்கறதே புரியல. நீங்க மட்டும் தான் என்ன வீடியோ எடுக்கிறீங்களா, நான் உங்களை எடுக்கிறேன்டா. கேமரா மொபைல் சும்மா சக்குன்னு போட்டோ எடுக்கிறவங்க எல்லாரையும் ப்ளூடூத் வழியா போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன். அது ஒருவேளை முன்னெல்லாம் வந்துட்டு ஏதோ இப்படி சொல்லிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்றாங்களே. ஆனா அது அவர் சொல்லவே இல்லைன்னு அவரே இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. நான் இனிமேல் எதுவுமே பண்ணதில்லை, ஆனா அது எதுவுமே வெளியே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை அதுக்காக சாட்சிக்கு நம்மளே எடுத்து வைப்போம்டா, இவனுங்க எதுவும் கரெக்டாக பேசுகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாரோன்னு தோணுது. இல்லை நீ இவ்வளோ யோசிக்கிறியா, ஆனால் அங்கே வந்து என்ன தெரியுமா, அவர் என்ன மொபைல் யூஸ் பண்ணியிருக்காரு, சாம்சங் S22 அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரெண்ட் பண்ணுகிறாங்க. டே இந்த ஃபோன் வாங்கடா, ஆண்ட்ராய்டு பசங்க நம்மளாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் என்ன நடக்குது, என்ன அவர் சொல்லுகிறாரு, என்ன கோவத்தில் இருக்கிறாரு. அது வேற அவர் கோவம் பார்க்கறதுக்கும் அப்படியே அந்த ஹோம்லேண்டரை பார்த்து எனக்கு சேம் அதே மாதிரி தான் இருக்குது. கண்ணில் அவர் ஃபயர் இருந்தால் எரிச்சிடாரு போலகுது, அப்படி மறைச்சுன்னு இருந்தாரு. அவர் எதிர்பார்க்குறது சிவில் சயின்ஸ்க்கு, அவ்வளோதான். நான் போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வந்துருக்கிறேன், இங்கே வந்து கத்திக்கின்னு இது எதுக்குடா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றதோட ஒரு ரியாக்ஷனு. அது உங்களுக்கு புரியவும் மாட்டேன். நான் பாட்டு கிளம்புறேன், ஏன்டா இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்கன்றதா ஒரு ரியாக்ஷன். இல்லை அந்த மனுஷனும் அப்பப்போ தான் தலை காட்டுறாரு, எப்படின்னா தான் வர்றாரு. அதையும் குறை சொன்னாலுமே அப்படி எப்படினாலும் வந்தால் கூட அந்த விஷயம் மாற மாட்டுது. அவருக்கு அந்த கடுப்பாக ஆகிற மாதிரி என்ன நடக்கணுமோ அதே தான் நடந்துட்டுருக்கு, அதே தான் மாற மாட்டுது. இதில் வேற நீங்கள் இங்கே வரமாட்டீங்க, அங்கே வரமாட்டீங்கன்னு வேறு பேச்சு. வந்தால் மட்டும் என்ன மாற்றம் இருக்குது, எல்லாம் அப்படியே தான் இருக்கீங்க. வந்தால் பிபி தான் வருது அந்த மனுஷனுக்கு, அதுக்கு அவர் வராமலே இருக்கலாம். இல்லை போன வாட்டி வந்து லைனில் நின்று அவர் பாட்டு போட்டு போன்னு நினச்சா அது பண்ணவில்லை. இதேமாதிரி தான் போன வாட்டியும் நடந்தது. இந்த வாட்டி அதுக்கு மேலே சரிடா நான் பாட்டுக்கு வந்துட்டு நான் பாட்டு போயிடுறேன், உங்களுக்கு அதான பிரச்சனை வந்தால் அதுலேயும் போய் இப்படி
ஏய் என்னதான்டா பண்ண எப்படி தான்டா வந்து போறது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷனே இருந்துச்சு. ஏகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான மனுஷன், ஒரு ஜெனியூனான ஒரு ஆளு. அவருக்கு வந்துட்டு இவனுங்க பண்ற எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. அது அப்படியே தான் இருந்துச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் அமைதியா போயிட்டு யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காம நான் மட்டும் ஓட்டு போட்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிறத அவரு நினைக்கிறாரு. ஆனா இவனுங்க விட மாட்டாங்க. பொதுவா ஃபேன்ஸ் தான் சுத்தி வளைப்பாங்க. ஆனா இந்த டைம் ஃபேன்ஸ் இல்ல, இந்த மீடியாக்காரங்க ஃபுல்லா சுத்தி வளைச்சிட்டாங்க. நான் ஜப்பான்ல பிறந்திருக்கேன், தெரியாம தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன். நான் வந்து பூமரை தான் தெரிவேன். இந்த நாய்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்களை போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். எப்பாடே பாவண்டா அந்த மனுஷன். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இவங்கள்ட்ட ஓட்டு போட்டு போறதுக்குள்ள படாத பாடு ஆயிடுது. நம்ம மானும் போ அதுக்குதான் ஒரு காலை காட்டியும் வந்துடுறாரு. அப்பயும் விட அப்பயே வரேன். மாட்டாங்க. அஜித் சார் அப்படியே விடாம இருக்க விட மாட்டாங்களே அதே மாதிரி. போற போக்குல இப்படி வந்து ஃபேன்ஸ்க்காக காமிச்சிருக்காங்க போல. அதுக்கு இவங்க போட்டுறாங்க இந்த எலெக்ஷன் இப்படிதான் காமிச்சாரு. எங்க பார்த்தாலும் போயிட்டு இருந்துச்சு. எல்லாத்துக்குமே சொல்றாங்க கோட் வேர்ட் அக்செப்டட். தலை முடியில இருந்து கால் நகம் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி சொல்றாங்க. என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்க, என்ன கலர் மொபைல், பேண்ட், இவன் ஸ்டோரி வைக்கிறானா, என்ன சாங் போட்டிருக்கான்னு பாரு, ஸ்டோரியில கையை எப்படி காமிக்கிறான்னு பாரு, இப்படி காமிக்கிறானா இல்ல இப்படி காமிக்கிறானா, இப்படி காமிக்கிறானா, இப்படி காமிக்கிறானா. அவர் இப்படி காமிச்சாரு. எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கணும் நான் உன்னோட எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நிறைய டெக்னிக்லாம் தெரியும். மூஞ்சி ஊரு இதெல்லாம் வச்சு அசால்ட்டா கண்டுபிடிக்கலாம். எப்படி காமிச்சாலும் இவனுங்களுக்கு பயந்து எந்த கலர் ஷர்ட் போடுறதுனே பயமா இருக்கு. ரெட் போட்டாலும் ஒண்ணு சொல்றானுங்க, பிளாக் போட்டாலும் ஒண்ணு சொல்றானுங்க, கிரீன் கலர் போட்டாலும் அதுக்கு ஒண்ணு சொல்றானுங்க, ஒயிட் கலர் போட்டா அதுக்கு ஒண்ணு சொல்றானுங்க. எப்பா ஒண்ணுட்டாங்களா. அது மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன்ல இந்த டிவிக்கு தொண்டர்கள் எல்லாருமே ஒயிட் கலர் ஷர்ட்டும் காக்கி கலர் பேண்டும் போறதா பிளான் பண்ணிக்காங்க போல. அந்த கலர்ல யார் வந்தாலும் இவங்க டிவிக்கே தான் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அதுல யார் யார் மாட்டினாங்கன்னு பாக்கலாம். தலை மாட்டல போல. தலை வந்து ஜெய் அண்ணா வந்துட்டு ஆல்ரெடி சப்போர்ட் தான். அவரு வந்து டிவிக்கோட சப்போர்ட் தான். விக்ரம் வந்துட்டு கரெக்டா ஒயிட் கலர் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா தெரியல. அடுத்து வந்து நம்ம அனிருத் அண்ணா வந்துட்டு எல்லோ போட்டாரு, ஷர்ட்டும் காக்கி கலர் பேண்டும் போட்டிருக்காங்க. அது வந்துட்டு பாதி கோட் வேற அக்செப்டடா. வேற யாரு அவரே போட்டு ஸ்டாலின் ட்ரெஸ் கோட். இத பாக்கும்போது எனக்குமே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெஸ் கோட்னா தெரியாது போல. அவங்க நார்மலா எப்போதும் போல வந்திருக்காங்க அப்படிதான் நினைக்கிறேன். திமுகவோட தலைவர் அவரே அந்த ட்ரெஸ் கோட்ல தான் வந்திருக்காரு. கோட் வேர் அக்செப்டட். கோட் வேர் அக்செப்டட். இவர் நிறைய வாட்டி இந்த மாதிரி போட்டுருக்காங்க. அதெல்லாம் தேவையில்ல. கோட் வேர் அக்செப்டட் அவ்வளவுதான். என்ன சொல்லிட்டாரு. ஆனா நான் போலீஸ்ல இருந்தனால எப்பவும் பிரவுன் பேண்ட், போலீஸ் ஒயிட் இதான் போடுவாங்க. அவங்களே அதான் சொல்றாங்க. வேற யாரு சிம்பு அதே ட்ரெஸ் கோட் தான். இதெல்லாம் சப்போர்ட்காக பண்ணாங்களா இல்ல எதர்ச்சியா நடந்துச்சானே தெரியல. இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல ஆமா சிம்பு பொறுத்த வரைக்கும் எனக்கு டவுட் தான். அவர் வேணே தான் போட்டு கோத்து விட்டு போயிடாங்கடா. பாரஞ்சித்தும் அதே ட்ரெஸ் கோட் தான். இவரு அட்லி அவரு அதேதான். கயிறு கையில கயிறு. நல்ல டாக்டர் பார்க்க சொல்லுங்க. என்னுடைய ஜனநாயக கடமை நிறைவேற்றப்பட்டது. ஓ ஜனநாயகன் வந்துட்டாலே. ஓ நீ அப்படி வரியா? இந்த கலர்ல இல்ல எப்படி டிவிக்கு வரும்? இல்ல நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன். எல்லாம் என்னையும் சொல்லிடுவாங்க. என்ன பூசத்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. திருவள்ளுவருக்கு வந்து காவி பூச பாக்குறாங்க. திருவள்ளுவர் மாட்ட மாட்டாரு, நானும் மாட்ட மாட்டேன். அடுத்து த்ரிஷாவை தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா த்ரிஷா வந்துட்டு அந்த ட்ரெஸ் கோட்ல வரல. இருந்தாலும் ஒரு இன்ஸ்டால போஸ்ட் போடுவாங்க.
சாங்கு வச்சு ஒரு கோடு வேர்டு இருக்கு. த்ரிஷாவும் கோடு வேர்டு அக்செப்டட் தான். வேற யாரு? அவ்வளவுதான் நான் பார்த்தது. இவர் சைக்கிள்ல வந்துட்டு போனாரு. என்ன ட்ரெஸ் தான் ஞாபகம் இல்ல. விஷாலா சைக்கிள்ல வந்தாரு. ஆண்டவரே, ஆமாண்டா, கமலோட அவரோட தொப்பியில வந்து காக்கி கலர் இருந்துச்சு. அதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சார் நீங்களும் ஒயிட் அண்ட் கிரே போட்டு இதான் சொன்னேன். டிராபிக் இன்ஸ்பெக்டர் போல கோடோட டிராபிக் போலீஸ் நானு. அப்ப வந்து எல்லா டிராபிக் போலீஸும் டிவிகேக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் சொல்றாங்க ஒரு விசில் வச்சு ஊத முடியல. நல்ல டாக்டரை பார்க்க சொல்லுங்க. இந்த டிராபிக் போலீஸ்லாம் விசில் அது வந்து சண்டை போட்டாரு. விசில் ஊத கூடாது அப்படி. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இதுல நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றதுக்காகவும் அதே ட்ரெஸ் கோட்ல வந்திருந்தாங்க. நிறைய பேர் சோஷியல் மீடியாலயும் போஸ்ட்னா போட்டிருந்தாங்க. அதையும் பார்க்க அது முடியாது. அப்பா வந்து டிஎம்கே, பையன் வந்து விஜய். மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு வார்த்தை சொன்னா போயிடுச்சு. ஆகா, நாம எதையாவது பேசி இவனுங்களை குறைக்கலாம்னு பார்த்தா உடனே இந்த செகண்ட் என்ன சொன்னாங்க? பாவம் அவரே அப்ப மாற்றம் வரணும்னு நீங்களே நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. இப்படி மாத்திட்டாங்க. நானே வார்த்தையில டெஸ்ட் பண்றேன்டா, என்னையே டெஸ்ட் பண்றீங்களா? அடுத்து வழக்கம் போல அவர் வந்தாரா பாத்தீங்களா? யார் சார்? திருமணம் முடிந்த கையோடு வாக்களித்த புதுமண தம்பதி. ஐயோ, இது நடக்கலன்னு நினைச்சேன், நடந்துக்குதா? எல்லா எலெக்ஷன்லயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். இந்த எலெக்ஷன்லயும் நடந்திருக்கு. நான் கூட முன்னாடி தான் யோசிச்சேன், எதுக்குடா மாலையோட ஓட்டு போடுறாங்க, மாலையை கைட்டு வச்சுட்டு கூட ஓட்டு போடலாமே நினைச்சேன். ஆனா அதுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கு போல. இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். அதாவது வீட்டுக்கு போயிட்டு அந்த மாலையை கைட்டு வைக்கிறதுக்கு ஏதோ சம்பிரதாயம்லாம் இருக்கு போல. இவங்களும் அதனால அப்படிதான் மாலையோட வந்து ஓட்டு போட்டுட்டு மாலையோட போறாங்க. சில பேர்னா சும்மாவே வீட்டுல இருந்துட்டு ஓட்டு போடாம இருப்பாங்க. ஆனா இவங்க கல்யாண டேட் அன்னைக்கு வந்து ஓட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் பட தோணுது. பிரச்சனை வந்துட்டாங்களா? வீடியோடு ஆஹா, இப்ப புதுசா ஒரு ஆள் மாட்டிருக்காரு, ஆர்ஜே பாலாஜி. பிளாக்ல இருந்தாரு போட்டிருந்தாரு, அதாவது போட்டு போட வரும்போது. ஆனா இப்ப பார்த்தா ஒரு ஸ்டோரியில வச்சிருக்காரு, டிவிக்கோட ட்ரெஸ் கோட்ல மாட்டிக்கிட்டீங்க. அது ஐபிஎல்ல போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் போட்டு ஏன் போஸ்ட் போடணும்? சரி, இவங்க லிஸ்ட்ல தூக்கி போடு. முன்னாடியே இந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன், இந்த ஃபாஸ்டஸ்ட் 1 மில்லியன் வியூஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்களே, அதே போல எலெக்ஷன்லயும் ஃபாஸ்டஸ்ட் 1 மில்லியன் வேர்ட்ஸ் இந்த மாதிரி பர்சன்டேஜ் வச்சுனா போட்டுட்டு இருந்தாங்க. போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கு அதை வச்சுனா போட்டுட்டு இருந்தாங்க. ஃபாஸ்டஸ்ட் 10 மில்லியன் வேர்ட்ஸ் இன் 1 hour. ஒரேடியா கிரியே படிப்படியா போயடா. ஓ, எலெக்ஷனுக்கு முன்னாடி சர்க்கார் படம் பாக்குறாங்களா? இந்த மாதிரி திடீர் தலைவனுங்க இனிமே வரவே கூடாது. நீ ஓடி உதாரணமா இருக்கணும். ஒரு வெறி வரணும்ல. அப்பா இவங்க பண்ற அலப்பட இருக்கே, எங்க போனாலும் எல்லாம் ஓட்டர் ஐடிங்கிறானுங்க. எடாம ஓட்டர் ஐடியா. ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு. டிவில உட்கார்ந்து பாருங்க. டேய், எங்க வந்து என்ன பாடி நிக்கிற? இத தலைவரே அதான் பாடுறாரு. அந்த ஆட் வந்து யூடியூப் ஓபன் பண்ணாலே அந்த ஆடே வருதா, மைண்ட்ல அந்த பாட்டு தான ஓடிட்டே இருக்குது. தப்பா இருக்கு. யூனிவர்ஸ் அப்புறம் என்னோட மண்டைக்குலயும் அந்த சாங் தான் ஓடிட்டே இருக்கு. கேஷுவலா இருக்கும்போது அந்த பாட்டு தான் பாட தோணுது. அது அப்படியே மண்டைக்குள்ள ஏத்திட்டாங்க. இந்த பாட்டு மண்டையில ஏறிடுச்சு. போன எலெக்ஷன்லயும் இதே போல ஒரு சாங் வரும். புட்டா பீஸ்ங்களா, மொரட்டு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரெடியா? ஆமா, அதான் மறந்து மாந்துட்டாரு. அதே போல இந்த டைமும் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், அப்படியே அந்த ஒரு வைப் அப்படியே மண்டைக்குள்ள ஓட வச்சுட்டாங்கடா. மத்த கட்சிக்கும் சாங் இருக்குதான், ஆனா இந்த சாங் மட்டும் நல்லா மண்டைக்குள்ள ஏத்திட்டாங்க. ஆமா, சில பேர் ஆமாண்டா, என் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா அவ்வளோ அழகா போட்டுருக்காங்க கோடு. அழகா அந்த கோடு மாரி அழகா போட்டுருக்காங்க. எனக்கு பாருங்க எப்படி இழுப்பி வச்சிருக்காங்க. இருக்கா? ஒரு அழகா கோடு பண்ணலாம்ல, ஸ்டோரி வைக்கணும், ஒரு அழகா படம் நல்லா இருக்கும்ல. ஐபால் சர்ச் வர்றாங்க உங்களுக்கு. பாரு
ஆனா இவங்களோட விரலை விட என்னோட விரல் கொஞ்சம் பரவாயில்லதான். சில பேர் நகை சுத்திலாம் இருந்தது. எனக்கு பிளாக்கா இருக்கு. நகை சுத்தி இருக்கா? ஓகே பாய், அடுத்த 5 வருஷத்துல சந்திப்போம். அரசியல்வாதி மக்கள். இது உண்மைதான். இதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களை பார்க்க முடியும். இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. ஜெயிச்சுட்டா வந்துட்டு நன்றி தெரிவிக்கிறதுக்கு மட்டும் அப்படியே வந்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா பார்க்க முடியாது. பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு கல்யாணத்திலயோ இல்ல ஒரு முக்கியமான வீடு தேடி வந்து கூட்டு பண்ணுவாங்க. அவங்க வர மாட்டாங்க. எலெக்ஷன் டைம்னா என்ன பிரச்சனையா சொல்லுங்க, அடிக்கடி வந்துட்டு போவோம். வாரம் மாசம் வந்துட்டு போவோம்னா சொல்லுவாங்க உங்க வீட்டு புள்ளையா நினைச்சீங்க. 5 வருஷம் கழிச்சு பாக்குறப்ப யாரும் தான் ஒன் கால் சரவணா will appear. Meanwhile, எங்க போயிட்டீங்க? எத்தனை தடவை ஃபோன் பண்றது? செந்தில், உன் ஃபோன் வரும்போது நான் சபரிமலையில இருந்தேன். எங்க வீட்டு பிள்ளைய இதுக்கு அப்புறம் நாங்க 5 வருஷம் கழிச்சு தான் பாப்போம். ஃபாரின் போயிட்டா நினைச்சுக்க வேண்டியதான். டிவிக்கு உண்மையில இந்த தியேட்டர் நினைப்புல உள்ள வந்துட்டேன். FDF ஷோக்கு போறவங்க இப்ப எலெக்ஷனுக்கு போறாங்க. காலம் எப்படி மாறிட்டு வந்து உங்க செயல் வீரர்களை பாருங்க. எந்த கட்சிக்கு இந்த ஒரு நிலைமை வரும்? 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே திட்டி போயிருவாங்க. ராத்திரி பூரா தூக்க விடாம அடிச்சு சொல்ல முடியாது, எதுக்கான நடக்கலாம். அதை மட்டும் என்னால தாங்க முடியலடா. அது கூட பரவாயில்லடா. புரியுதா? 39 ஓட்டை வாங்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி போட்டு அடிச்சு ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஓட்ட வச்சுக்கப்பாரு. மே 4ஆம் தேதி என்னங்கிறது தெரியும். எதுக்கும் இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மே 4ஆம் தேதி நம்ம வந்து பாத்துக்கலாம். இன்னும் பயங்கரமா போகும். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒரு பாலிமர் இன்னொரு சன்னியர்ஸ். எப்பா கடைசி ஒரு 6 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. இந்த ஓவர் டைம் டியூட்டி வந்துட்டு மே 4ஆம் தேதியோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு வீட்டுக்கு ஆப்போசிட்டா ஒரு 4ஆம் தேதி தான் ஆரம்பிக்க, கவலைப்படாதீங்க. கேட்ல சின்ன அசைவு இருந்தாலும் டக்குன்னு ஒரு லைவ். சாக்சி சாக்சி அந்த விளக்கமாத்த மட்டும் போயிட்டு சாக்சி. இவங்க எதுக்கு போயிருக்காங்க? யார் கொடி எத்தனை வந்து யாருக்கே நின்றுக்கிறீங்க, என்னையா பண்ணுறீங்க? அவங்களும் உண்மையா வரல, சும்மா கூட்டத்துக்கு வந்துருக்காங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. அந்த கூட்டத்துக்குள்ளேயே நிறைய கம்சா ஆலி மசாரி இருக்காங்க போல. இதோ ஒருத்தன் இருக்காங்க பாரு. என்னப்பா பண்ற? அதே மாஸ்கா போட்டு மூஞ்சி மாஞ்சி என்ன பிரயோஜனம்? நல்லா இருக்கு சார் மாறு வேஷம். அவரு பேர் அதுக்கு மேல நிறைய டிவிக்கோட ஸ்பை வந்துட்டு ஏடிஎம்கேலயும் டிஎம்கேலயும் இருக்காங்க போல. காலையில ஏடிஎம்கே மீட்டிங், ஈவினிங் வந்தா டிஎம்கே மீட்டிங். கம்ப்யூட்டர் போன ஆளு லெட்டு கூட்டு பண்ணி நானே ஹம்சாரி மசாரி இருக்கேன். இப்ப நம்ம ஓட்டு போட்டு வெளில வரணும்னு வச்சுக்கோங்க, அங்க எல்லா கட்சிக்காரங்களும் உட்காந்துருப்பாங்க. அங்க எல்லா கட்சியும் ஆனா உங்களுக்கு தானே நம்ம கட்சிக்கு நம்மளை பத்தி தெரியாதா? அந்த மாதிரி நம்ம ஹம்சாரி மசாரியா தான் பேசிட்டு வரணும், வேற வழி இல்ல. லோக்கி நடந்ததான் யோசிச்சு சப்போர்ட்டரு அவங்க வந்து டிஎம்கே. இதாண்டா பிரதர் சிஸ்டர் கோல்ஸ். அப்பாவும் பொண்ணும் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாங்க, இவர் மட்டும் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு வீட்டுல சாப்பிடாதீங்க, கட்டப்பா எட்டப்பா ரொம்ப போறீங்கடா நீங்க. தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்க வேண்டியிருக்கா, இல்லைன்னா செத்து போயிட்டோம்னு சொல்லி கொண்டு எரிச்சு போடுவானுங்க. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து பார்த்துருக்கேன், திருவிழாக்கு ட்ரெஸ் எடுத்து பார்த்துருக்கேன், பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து பார்த்துருக்கேன், பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து பார்த்துருக்கேன், ஏன் லவ்வர் கூட அவுட்டிங் போகிறதுக்கு கூட புது ட்ரெஸ் எடுத்து பார்த்துருக்கேன்டா. ஆனால் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு புது ட்ரெஸ் எடுத்து இப்போதான்டா பார்க்குறேன். அது ஒயிட் ப்ரௌன். எவன் கிளப்பி விட்டான்னு தெரியல. இந்த டிவிகே ட்ரெஸ் கோட் வந்துட்டு நல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆட் தான் வந்துட்டு இருக்கு. இந்த சென்னை சில்க்ஸ் ஆடோ பாவிங்களா சைஸ் முதல்ல இந்த ஆட் தான் எனக்கு வந்துட்டு. அவன் மார்க்கெட்டிங் அவ்வளவுதான். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டிவிகே கோட் போட போறீங்கன்னா இந்த காஸ்டியூம்ல போங்க. ஆடா பாவி.
நிறைய பேர் இந்த காம்போ கேட்டே இருந்தனால நம்ம ஷாப்ல இந்த காம்போ கொண்டு வந்தோம். ஷர்ட்ஸோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா M2XS வரைக்கும் அவைலபிளா இருக்கு. பேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போங்க வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருக்கு. சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஒரு செட் வாங்குறதுக்கு 999 ரூபாயா. இது வந்து நிறைய பேர் ஆடா போட்டுட்டு வித்துட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். இன்னைக்குமே ஓட்டு போடும்போது கொள்கைக்காக மட்டும் தான் ஓட்டு போடணும். சும்மா இந்த நடிகர்களுக்காக ஓட்டு போட்டுட்டு இருக்க கூடாது. ஓட்டர்னா உங்கள மாதிரி தான் ப்ரோ இருக்கணும். சூப்பர் ப்ரோ. யாருக்கு ப்ரோ ஓட்டு போட போறீங்க? நம்ம அண்ணன் உதயநிதி. யாருக்கு ப்ரோ ஓட்டு போட்டீங்க? நம்ம விஜயனுக்கு தான் ஓட்டு போட எல்லாரும் கேட்காதா? டிவிகே கேண்டிடேட் லோகநாதனுக்கு ஓட்டு போட்டீங்களா? பேர் விஜய் நிச்சு நம்ம அண்ணனுக்கு தான போய் ஓட்டு போட்டு வந்துட்டேன். வேற கட்சில இருந்து நிக்கறாங்கயா. கட்சி கேண்டிடேட்டா? கேசுக்கு சதி பண்ணிச்சா? ஓட்ட மாத்தி போட போறோம். ஆட்சி பிடிக்கல. தமிழ்நாட்டுல ஒரே கலவரம் நிறைய இருக்கா? கலவரமே இல்ல. அதான் இந்த பிரச்சனை. எல்லா கட்சிலயும் ஓட்டர் சொல்லிருக்காங்க. என்ன நீங்களே வந்திருக்கீங்க? நான் தான் நம்பி ஓட்டரு. இது ஒரு எடிட் பண்ணாங்க சொல்றேன். அந்த ஸ்மைல் சந்தைக்கு வந்துள்ள புதிய கடிகாரம். விஜய் 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 எப்படிலாம் யோசிக்கிறாங்க. கடிகாரத்துக்கு ஓய்வு கிடைச்சுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பயணிக்குமா? விடாது. இதுக்கப்புறம் வேலை இருக்காது இந்த கடிகாரத்துக்கு. பாப்போம் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கடிகாரம் என்ன ஆகுதுன்னு. இவனுங்க பண்ணது என்ன ஊழல்? காசை வாங்கிட்டு ஊழல். இந்த மாதிரினா ஒரு சில பேர் தான் விவரமா யோசிச்சு பண்றாங்க. ஆனா நிறைய பேர் சத்தியம் பண்ணதுக்காகவே அது நடக்குதுங்க. போடுவேன் அந்த கட்சியில என்ன காசு அங்கதான் ரொம்ப நேர்மையா உண்மையா இருப்பாங்க. கங்கணம் கட்டிக்கிட்டு அதுக்கே ஓட்டு போடுறாங்க. டேய் இப்ப காசு கொடுக்குறானா அதை வாங்கிட்டு உனக்கே தான் ஆப் பண்ணிக்க போறான் அவன். உனக்கு என்னென்ன நலத்திட்டங்க வரப்போதோ அந்த அதுல இருந்து நிதியை எடுத்து தாண்டா அடுத்த எலெக்ஷன் சேர்த்து வைப்பான். அதை புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு ஓட்டு போடுங்கனா யோசிக்க மாட்டாங்க. நான் சத்தியம் பண்ணிட்டேன், நான் அவங்களுக்கு தான் வாக்கு கொடுத்துட்டேன், சாவு அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு அவனுங்க தான் வாக்கு கொடுக்குறாங்க. செயல்படுத்துறாங்களா? நீங்க மட்டும் எதுக்காக சத்தியத்தை காப்பாத்துன்னு நினைக்கிறீங்க? இந்த மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும் போல. யாரா இருந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். எல்லாருக்குமே இந்த ஓட்டு தான் உரிமைன்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு ஓட்டு உரிமை கிடையாது, காசு தான் உரிமை. எனக்கு வர வேண்டிய காசை வந்து சண்டை போட்டு தான் வாங்குறாங்க. விட்டா போராட்டம் தான் பண்ணுவாங்க போல. ஏமா தெரியலா 2 பேர் தான் நிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா, 3வது நிக்கா எனக்கு காசே கொடுக்கலையே. அந்த தெருவுல கொடுத்துட்டாங்க, இந்த தெருவுக்கு ஏன் இன்னும் வரல? மோசமானவன் நானு. உனக்கு வழி தெரியாது, எனக்கு தான் தெரியும். நம்ம வச்சு நம்மளை ஏமாத்திட்டாங்க. இப்ப நாங்க சொன்னது எல்லாமே கற்பனை தான், நடைமுறையில் நடக்கிறது இல்ல. இது ஒரு கற்பனையா நினைச்சுக்கீங்க. நான் ஏதோ கற்பனையில கனவு கண்டேங்க. அப்படிங்களா? சரிங்க. கனவு கண்டேன். யாரோ ஆட திருநா மாதிரி கனவு கண்டேன். நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ நான் வரேன், என்ன விட்டுடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ. கவர்மெண்ட்டும் சரி, எலெக்ஷன் கமிஷனும் சரி, கட்சிகளும் சரி, மக்கள் கிட்ட வந்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மக்களும் ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்த்தா பஸ்ஸே இல்ல. பஸ் கடிச்சாலுமே ஏகப்பட்ட டிராபிக் ஜாமா இருக்கு. இதனால சில பேர் எங்களால ஓட்டு போட முடியலன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால வீடியோல போட்டுன்னு இருக்காங்க. கவர்மெண்ட்டும் எலெக்ஷன் கமிஷனும் 100% ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்களே, அப்ப மக்களுக்கு என்னங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? என் லைஃப்ல மக்கள் எல்லாம் ஓட்டு போட போய் இவ்வளவு அவஸ்தைப்பட்டு நான் பார்த்தது இல்லைங்க. இது எல்லாத்துக்குமே ப்ராப்பரா ஒர்க் பண்ணாத கவர்மெண்ட்டும் எலெக்ஷன் கமிஷன் தான் பொறுப்பு. இந்த விஷயம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுல தப்பு பண்ணவங்களுக்கு மக்கள் பாடம் கத்து கொடுப்பாங்க. மே 4th அப்ப இதோட ரிசல்ட் தெரியும். அண்ட் கோர்ட்டும் இந்த இஷ்யூ சம்பந்தமா சோமோட்டோ கேஸ் எடுத்து யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஓட்டு போட முடியல அவங்க எல்லாம் இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும். இது என்னோட ரிக்வெஸ்ட். இந்த இஷ்யூக்கு யார் காரணம் அத பத்தி உங்களோட ஒபினியன் கமெண்ட் சொல்லுங்க. பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். இதுக்கு முன்னாடி கூட இந்த பொங்கலுக்கு வந்து பஸ் கிடைக்கல, தீபாவளிக்கு வந்து சொந்த ஊருக்கு போகணும் பஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ பார்த்திருக்கேன். அந்த டைம்ல கூட சிறப்பு பேருந்துன்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா தீபாவளி பொங்கலோட ஒரு முக்கியமான நாள் தான் எலெக்ஷன் நாள். அன்னைக்கு வந்துட்டு பஸ் கிடைக்காம நிறைய பேர் தவிச்சு நின்றத பார்க்கும்போது கஷ்டமா இருந்துச்சு. சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போட முடியாம நாங்க வீட்டுக்கே வந்துட்டோம், ரூமுக்கு வந்துட்டோம்னா நிறைய பேர் வீடியோ போட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து லாரி மேல போறாங்க, டாடா ஏஸ்ல போறாங்க. அது குற்றச்சாட்டு இல்ல, உண்மை. குற்றச்சாட்டுனா இல்ல, இது உண்மைதான். ஏன்னா பொங்கல் தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு நம்ம அதிகமாக போக்குவரத்தை இயக்குறோம், பேருந்துகளை இயக்குறோம். மக்கள் இடமிருந்து போகிறதுக்கு வசதியாக இருக்குது. இது ஒரு ஜனநாயக திருவிழா தான். இதுக்கு வந்து கவனம் எடுத்துக்கணும். பல்வேறு இடங்கள்ல இருந்து வாக்கு செலுத்தணும் ஆர்வமாக வர்றவங்களுக்கு வசதி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ அப்படி இருந்தாலும் கட்டணம் உயர்ந்துருது, மின்னுறுதி கட்டணம் உயர்ந்துருது. இந்த டைம்ல தான் நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு டிக்கெட்டோட ரேட்னா அதிகமாக்கிட்டாங்களா சில பிரைவேட் பஸ்ல. சென்னையில இருந்து குறிப்பா தென் தமிழகத்துக்கு செல்லக்கூடிய பேருந்து வசதிகள் ரொம்ப குறைவா இருக்கு. அந்த பேருந்து வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. அரசு நேற்று இரவு சிங்காரல்லூர்ல இருந்து பார்த்தோம். இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையும் குறைவா இருக்கு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால எப்பவுமே தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டில்
சிறப்பாக செய்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. இல்லை, எனக்குமே அது தோணுச்சு. ஏன்னா ஓட்டுங்கிறது நம்ம உரிமை, எவ்வளோ பெரிய விஷயம் அது. அது கண்டிப்பாக அதுக்கு திரும்பவாவது அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு டைம் கொடுத்துருக்கணும். இல்லை அடுத்த நாளாவது அவங்கள வர வச்சு என்ன ஓட்டுக்கு ஒரு இது பண்ணியிருக்கணும். அது பண்ணாது வந்து ரொம்ப தப்பாக தெரிஞ்சிச்சு. அது வந்து ஏற்றுக்கவே முடியல. எப்படி அது நம்மளோட இது இல்லையா, அது எப்படி ஒருத்தவங்க வந்து பண்ண விடாமல் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவ்வளோ கோவம் வந்துச்சு. எல்லா இடங்களிலும் முன்னாடியே வந்து வலியுறுத்தாங்க. உலகம் முழுவதும் இருந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய மாவட்டங்கள்லேருந்து போயிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தலைமை தேர்தல் அதிகாரி மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் சொல்லியும் வந்து சரியான பேருந்து வசதிகள் வந்து சரியாக விடலை. தீபாவளி பொங்கலுக்கு விடுற மாதிரி விட்டுருக்கணும். ஆனால் அந்த போக்குவரத்துறையுடைய செக்ரட்டரி வந்து கவனக்குறைவு அதில் வந்து இருக்குங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக ரொம்ப கடினப்பட்டு ரொம்ப சாமானியால் இருக்கவங்க இங்கிருந்து மதுரைக்கும் கன்னியாகுமரிக்கும் போகிறதுக்கு காலையில் 7 மணி வரைக்குமே கஷ்டப்பட்டுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த ஓட்டு காசு கொடுக்குறன்னு ஒரு விஷயம் வந்துச்சுல்ல, அது வந்து நான் ஒரு ரீல் பார்த்தேன். ஒரு அக்கா ஒரு ஃபன்னாக ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த டிவிக்கு கோலம் போட சொன்னார்ல விஜய், அது போட்டு வச்சுருந்தாங்களாம். அப்போ மற்ற கட்சி வரும்போது ஐயோ கோலத்தை அடிங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு, அப்புறம் அவங்க வீட்டில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பாங்களே டிவிக்கு இது, அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அந்த ஸ்டிக்கர் எங்களுது இல்லைங்க, வேறு யாரோ ஒட்டினதுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பறக்க அந்த அவங்கள்ட்ட இருந்து அந்த மணி வாங்குறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்களா. அந்த அக்கா பயங்கரமாக சிரிச்சு போட்டுருந்தாங்க. ஃபன்னாக இருந்துச்சு. அவங்க வந்து டிவிக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அதான் சொல்லியிருந்தாங்களா, வாங்கிட்டு யாருக்கு போடணுமோ போடுங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்களாம். இதெல்லாம் கேட்க ஃபன்னாக நல்லா இருந்தாலும் நான் சொல்கிற விஷயமே தான். இது நிறைய டைம் நான் சொல்லிட்டேன். திரும்ப அதே விஷயம் தான் சொல்ல போகிறேன். யார் ஜெயிச்சு வந்தாலும் சரி, இந்த மக்கள் நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து நல்லா போகுன்ற மாதிரி தான் என்னோடய இது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ இந்த காசு கொடுக்க வராங்கனாலும் நீங்கள் உறுதியாக வேணான்னு சொல்லுங்கள். அதுதான் வந்து மக்கள் எவ்வளோ உறுதியாக இருக்காங்கன்னு காட்டும். நம்மளுக்கு ஒரு பயம் வரணும், ஒரு அதிகாரி கரெக்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா மக்கள் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை செஞ்சுருக்கணும். இதில் நம்ம இப்போ செய்யாமல் விட தான் இது எல்லாமே நடக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம் லஞ்சம் ஊழல் அது இதுன்றோம். எத்தனை பேர் நம்ம கொடுக்காம நிற்கிறோன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒரு லைன் நிற்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற 50-60 பேர் நிற்கணும். 50-60 பேர் உறுதியாக இல்லை, நாங்கள் இப்படி தான் வருவோம், எங்களுக்கு ப்ராப்பராக நடக்கணும்னு நின்னா அந்த அதிகாரினால் என்ன பண்ண முடியும்? அப்படியானா இது வரைக்கும் நம்ம பண்ணிருமா பாருங்களேன். ஒருத்தர் மிஞ்ச ஒருத்தர் முந்த அப்படி தான் நம்ம பண்ணுவோமே தவிர, இதை இப்போ இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி ஃபன்னாக அழிச்சிடலாம், நம்மளுக்கு காசு வந்துருக்குமே, அந்த எண்ணமே வரக்கூடாது. அதில் எங்கேருந்து அந்த காசு வந்தது? நம்மளுடைய வரி பணம் தான் எடுத்து செலவு பண்ணுது. இவங்களுக்குலாம் எங்கேருந்து காசு வந்தது? இது எல்லாம் நம்மளுடைய பணம் தானே. இதெல்லாம் நாட்டுக்காக செலவு பண்ணுற பணம் இப்படி செலவு பண்ணுறாங்களா? அப்போ திரும்ப வந்து எவ்வளோ கொள்ளடிப்பாங்க? இன்றைக்கி நம்ம வாங்குகிற காசு 5 வருஷத்துக்கு அதோட மதிப்பு என்ன? ஒரு நாளைக்கு அதோட காஸ்ட் என்னன்னு யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே இல்லை. அதை கொடுத்து நம்மளை எல்லாத்தையுமே நம்ம மறக்க வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. எதெல்லாம் நம்ம வந்து எதிர்க்கணும்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே எதிர்த்து நிற்கணும். காசு உங்கள் வீடு தேடி வந்து எந்தான்னு கையில் கொடுத்தா நீங்கள் வாங்கக்கூடாது. அவ்வளோ உறுதியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கேள்வி கேட்கறதுக்கு பண்ணுறது. இது வாங்கி நீ இங்கே பண்ணிட்டு அப்புறம் போய் நம்ம வந்து அங்கே போய் நம்ம உரிமை நிற்கிறது, நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு சொல்கிறது, அதெல்லாம் இல்லை. இங்கே காட்டணும். அது கருப்பறிச்சு சத்தியம் பண்ணிட்டு அதுக்கு மட்டும் அவ்வளோ நேர்மையாக இருக்கிறோம்ல, அது வந்து நேச்சுரலாகவே இருக்கணுன்றேன். நம்ம உறுதியே இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். அதை தான் அது என்னன்னா வரட்டும், எவ்வளோனா பண்ணட்டும். நாளைக்கு நம்மளுக்கு வாழ்க்கை மாறணும், நாளைக்கு நம்ம ஃப்யூச்சர் நம்ம பசங்களுக்கு நாளைக்கு நல்லது நடக்கணும்னா அந்த உறுதி இப்போ இருந்தே எடுக்கணுன்றது தான் என்னோட தாட்டாக இருக்கும். ஆமாம், ஆனால் உண்மையாலே இந்த வருஷம் வந்து ஒரு திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு தேர்தல். முன்னெல்லாம் வந்து எனக்கே யாராவது அந்த கட்சி ஆட்கள் ஏதோ வீடாக வரும்போது ஐயோ வந்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அப்படி பார்க்கவே நமக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஏன்னா 5 வருஷம் வராதவங்க இப்போ மட்டும் வந்து நிற்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த வாட்டி உண்மையாகவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒரு திருவிழாவுக்கு போகிறவங்க ரொம்ப ஆர்வமாக போனாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல மாற்றம். பட் அது வந்து டிவிக்கு இல்லைனாலும் இனி வர தேர்தலையும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்டோடு மக்கள் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா கட்சி மாறுறதுக்கோ அது ஒரு இது ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அது வேணும்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த வருஷம் எனக்கு பார்க்கறதும் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து மக்களே வந்து இந்த மாதிரி காசு கொடுக்குறாங்கன்ட்டு எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நிறைய இடத்துல நிறைய பேர் காசு இங்கே கொடுக்குறாங்க அங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லி மக்களே நிறைய பேர், கட்சி சார்ந்த சில பேர் எல்லாமே நிறைய தடுக்க ஆரம்பித்தாங்க. அது பார்க்க சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் பார்த்தா இந்த மாதிரி அவ்வளோவா வராது நியூஸஸ்லாம். அந்த வாகன சோதனை அவ்வளோதான் இருக்குமே தவிர இந்த அளவுக்கு எதிர்ப்பு இல்லை. ஸோ
இப்போ பார்க்கறது சந்தோஷமாக இருந்தது. ஒருத்தர் பாட்டியை பாருங்கள் இந்த மாதிரி காசு கொடுத்து இது பண்ணுறாங்க, மக்களே நிறைய பேர் வீடியோ எடுத்து அவங்களே போட்டு அதெல்லாம் பண்ணுறது பார்க்குறப்போ ஓகே மாற்றம் நிறையவே வந்திருக்கு. எல்லாருக்குமே அந்த என்ன சொல்கிறது தன்மானம்னு ஒன்று வந்திருக்குன்றது அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சது. பரவாயில்லப்போ இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான், இதுவே ஒரு நல்ல இதுக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் இருக்குன்ற மாதிரி அதுவே எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அதெல்லாம் பார்க்க சந்தோஷமாக இருந்தது. ஓகே, எங்கள் வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.